பிரைஸ் த லார்ட். மாரநாதா காட்ஸ் கிரேஸ் மினிஸ்ட்ரீஸ். மக்களே, தேவஜனங்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையால் நமது வேதாகம பயணம் இனிதே தொடர்கிறது. நாம் இன்று 1 அரசர்கள் 17 முதல் 22 வரை தியானிக்க இருக்கிறோம். அரசர்கள் முதல் புத்தகம் 17 முதல் 22 வரை தியானிக்க இருக்கிறோம். இன்றைய தலைப்பு 1 அரசர்கள் எலியாவின் தேவன். இன்றைய தலைப்பு 1 அரசர்கள் எலியாவின் தேவன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்து இயேசுவுக்குள் அனைவரும் நலமாக வாழ்வீர்கள் என நம்புகிறேன். அதற்காக தேவனை ஸ்துதிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நாம் முதலில் தேவனை ஆராதிப்போம். தேவாதி தேவனே, உம்மை ஸ்துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே, உம்மை ஸ்துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே, உம்மை ஸ்துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். சுதனாகிய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எம் ஜீவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராகிய கர்த்தரே, இந்த ஆண்டின் இறுதியில் இந்த அருமையான நேரத்தில் அழகாக உமது கிறிஸ்து பிறப்பு விழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ தேவரீர் கிருபை கூர்ந்தீரே, அதற்காக உமக்கு கோடி நன்றி. ஆண்டவராகிய கர்த்தரே, உமது பரிசுத்த வார்த்தையை கேட்க கிருபை கூர்ந்தீரே, அதற்காக நன்றி. நாங்கள் உமது வார்த்தைகளை கவனமுடன் கேட்டு விசுவசித்து அதன்படி வாழ கிருபை செய்தருளும். ஆண்டவராகிய கர்த்தரே, கிருபை கூர்ந்தருளும். வார்த்தையானவரே வழிகாட்டும். வார்த்தையான இறைவனை ஒளியூட்டும். தூய ஆவியானவரை வழி நடத்தும். பரிசுத்த தேவதாயே, எங்களோடு உடன் வாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் ஏறடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம் அடியார்கள் கேட்கிறோம். இப்போ 1 அரசர்கள் 17வது அதிகாரத்திலிருந்து பார்க்க போறோம். எலியாவின் காலத்துல ஒரு பஞ்சம் ஏற்படும். எப்படின்னா, எலியா தீர்க்கதரிசி ஆகாபு அரசன்கிட்ட போய் சொல்றாரு. அதாவது, நான் பணியும் இஸ்ரவேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றே வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். அப்படின்னு ஆண்டவருடைய வாக்க சொல்றாரு எலியா தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வாக்கு ஆண்டவர் எலியாவுக்கு சொல்றாரு, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரிந்து ஓடை அருகில் ஒளிந்துகொள் அப்படின்னு சொல்றாரு. அங்க உள்ள ஓடையில தண்ணி குடிச்சுக்கோ, அங்க உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு கர்த்தர். அப்போ அது மாதிரி அவர் போறாரு. ஆண்டவருடைய வாக்கு சொல்ற மாதிரியே இவர் செய்யறாரு. அப்போ அங்குள்ள யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரிந்து ஓடை அருகில் அவர் போய் இருக்கிறாரு. காகங்கள் காலையிலையும் மாலையும் அவருக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுக்குது. அவர் நல்லா ஜாலியா சாப்பிட்டுட்டு அப்புறம் அது உள்ள ஓடையில தண்ணியை குடிச்சிட்டு அவர் அங்கேயே இருக்கிறார். கொஞ்சம் அதுக்கப்புறம் நாட்டுல மழை ரொம்ப நாளா பெய்யாத காரணத்தினால கொஞ்ச நாளையில அந்த ஓடையும் வற்றி போயிட்டு, அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு எலியா தீர்க்கதரிசிகிட்ட, நீ புறப்பட்டு போ, அங்க போய் சீதோன் பகுதியில இருக்கிற சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு, அங்கே உனக்கு உணவளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே எலியா புறப்பட்டு அங்க சாரிபாத்துக்கு போறாரு. அங்க நுழைய வயல உள்ள போன உடனே அங்க ஒரு கைம்பொன் சுள்ளிகளை பொறுக்கிட்டு இருக்கா. இவர் எலியா அந்த அம்மாவை பார்த்து, ஒரு பாத்திரத்துல எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த அம்மா தண்ணி கொண்டு வர போகுது. போற அம்மாவை நிறுத்தி
அப்படியே எனக்கு ஒரு அப்பமும் சுட்டு கொண்டு வருவாயா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா நாடு ஃபுல்லா அவ்வளவு பஞ்சம். அப்ப இந்த சூழ்நிலை இப்படி கேக்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, ஆளுமும் கடவுளாகிய ஆண்டவர் மேல ஆணை, ஒரு பானையில கொஞ்சம் மாவு இருக்கு எங்க வீட்டுல, ஒரு களையத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அவ்வளவுதான் கொஞ்சம். அதை இப்போ சுட்டு தின்னுட்டு நானும் என் மகனும் தின்னுட்டு அப்புறம் செத்து போக வேண்டியதுதான், வேற எதுவுமே இல்லை எங்க வீட்டுல அப்படின்னு சொல்றாரு. அப்போ எலியா சொல்றாரு, சரி நீ சொல்றபடியே செய், இருக்கிற மாவுல நீ அப்பமும் எண்ணெயில சுட்டுக்கோ, ஆனா அதற்கு முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் செய்து கொண்டு எடுத்துட்டு வா, அப்புறம் நீங்க அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. தேவனுடைய வாழும் சொல்றாரு, தேவனுடைய வாழும் தேவனாகிய ஆண்டவர் மேல் ஆணைன்னு சொல்லி அவர் சொல்றாரு. பஞ்சம் நாட்டுல மழை பெய்யும் வர பானையில மாவும் தீண்டு போகாது, களையத்துல எண்ணெயும் குறைஞ்சு போகாது, என்னை மட்டும் நான் சொன்னதை செய், ஒரு சிறிய அப்பதே எனக்கு முதல்ல சுட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் கூட அவளுக்கு அடிஷனலா சொல்லி அனுப்புறாரு. அந்தமா அதே மாதிரி போகுது. போய் அவருக்கும் ஒரு அப்பம் சுட்டு அவருக்கும் எடுத்துட்டு வருது. ஆண்டவருடைய வாக்கும்படியே அந்த அந்த பானையில மாவும் குறைஞ்சி போகவே இல்லை, அந்த கலையத்துல எண்ணெய் தீர்ந்து போகவும் இல்லை, அது பெருகிட்டே இருக்கு தினமும். அந்த பஞ்சம் மழை வர்றது வரைக்கும் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொன்னா, மழை வந்த பிறகுதான் அது நிற்கும். வந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த அந்த பெண்ணினுடைய மகன் நோயிட்டுறாரு, அங்கதான் தங்கி இருக்காரு. ஒரு ரூம், அவருக்கு ஒரு ரூம் கொடுத்து எலியா அங்க தங்கி இருக்காரு. அப்படி சூழ்நிலையில அங்க அந்த பையனோட அந்த அம்மாவோட பையன் ஒரு நாள் நோயிட்டுறான், சுகம் இல்லாம போயிருது. கடைசியில நோய் முத்தின உடனே அவன் செத்து போயிடுறான். அப்போ இந்த அம்மா அந்த அந்த எலியா தீர்க்கதரிசி காலில் விழுந்து, இறையடியாரே இறைவாக்கினரே, நீர் என் பாவத்தை நினைவூட்டுறதுக்கா வந்தீரு, என் பிள்ளை ஏதோ செத்து போயிட்டே, என் பாவத்தை நினைவூட்டும், என் பிள்ளைய சாகடிக்குமா வந்தீரு அப்படின்னுட்டு அந்த அம்மா சொல்லி அழுது. உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவர் ஆண்டவர்கிட்ட போய் கதறி மன்றாடி அந்த பையன் மேல, அந்த பையனை ஒரு ரூமுக்கு தூக்கிட்டு போவாரு. அவர் ரூம்ல அவர் கட்டில படுக்க வச்சு அவர் மேல 3 முறை குப்புற படுத்து ஆண்டவர்கிட்ட, அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு. ஆண்டவரே இந்த பையனுக்கு உயிர் பிச்சை கூடும் அப்படின்னு சொல்லி மன்றாடுறாரு. ஆண்டவர் அதே மாதிரி அவர் மன்றாட்டின்படியே அந்த பையனுக்கு உயிரை கொடுத்துவாரு. அவன் கண் முடிச்சு ஏறுவான். அவனை கூட்டிட்டு தாயிட்ட கொண்டு விட்டுருவாரு. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு கடவுளை புகழும், உண்மையாவே நீர் ஒரு பெரிய இறைவாக்கினார், கர்த்தருடைய இறைவாக்கினார் அப்படின்னு நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பஞ்சம் 3வது ஆண்டு ஆயிட்டு. அப்போ ஆண்டவர் எலியாக்கிட்ட சொல்றாரு, ஆகாப்பு உன்னை பார்க்கும்படியா நீ போய் நெல்லு, நான் இப்போ சீக்கிரம் நாட்டுல மழை பெய்ய செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே வெறும் அதே மாதிரி ஆகாப்பு அரசன் காண்ற மாதிரி அவர்கிட்ட அரசங்கிட்ட போய், அரசன் உலாவுற இடத்துல அப்படியே அரசங்கிட்ட போய் நிக்கிறாரு. அப்போது ரொம்ப பஞ்சம் மிக கடுமையா இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்துல என்ன நடக்குன்னா, அங்க ஆகாப்பை தேடி அவர் எலியா ஆகாப்பு நம்மளை பாக்கட்டும்ங்கிற மாதிரி அங்க ஒரு இடத்துல நிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அரண்மனை கண்காணிப்பாளன் ஒருத்தன், ஒபதியா அவர் பேரு, அவரை ஆகாவு வரவழைக்கிறான். வரவழைச்சு என்ன சொல்றாருன்னா, அவன் உண்மையிலே ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கிற ஒரு மனுஷன் ஒபேதியா. அவன் ஆண்டவருடைய இறைவாக்கினர இசபெல் அப்படி அந்த ஆகாவ் அரசனுடைய மனைவி அழிக்க முயற்சி செஞ்சப்போ அவர் உள்ள 100 பேரை குகைக்கு 50 பேரை ஒளிச்சு வச்சு உணவும் தண்ணி எல்லாம் கொடுத்து பாதுகாத்து வருவார். கடவுளுக்கு அஞ்சு நடந்தவர். அந்த மனுஷட்ட சொல்றாரு, நம்ம நாட்டை சுத்தி பார்ப்போம், ஒருவேளை நீரோடுகளையும் எல்லாத்தையும் சுத்தி பார்ப்போம், எங்கேயாவது விலங்குகளுக்கு தண்ணி உணவு இதெல்லாம் கிடைக்குமான்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்போ நம்ம கால்நடைகள் செத்து போகாது, பழச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. 2 வருமா போறாங்க. ஒரு இடத்துல வச்சு சொல்றாரு, ஆகாபரசன் நீ இந்த பக்கமா போ, நான் இந்த பக்கமா போறேன் அப்படின்ட்டு. சரின்ட்டு அப்படியே போவாங்க. அப்போ இந்த ஒபேதியா வர்ற இடத்துல யாரு நிக்கிறா, ஆகாபு சாரி அந்த எலியா நிக்கிறார், எலியா தீர்க்கதரிசி. அப்போ அவர் அடையாளம் கண்டாரு. யாரு, நம்ம ஒபேதியா தீர்க்கதரிசி அடையாளம் கண்டு
தாழ்ந்து வணங்கி, நீர் என் தலைவர் எலியாதாமோ அப்படின்னு கேக்குறாரு. நீர் எலியா தீர்க்கதரிசி தானே அப்படின்னு கேக்குறாரு. அவர், ஆம் நான் தான். நீ போய் உன் தலைவன்கிட்ட போய் சொல்லு, எலியா வந்துள்ளார் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒபேதியா ரொம்ப பயந்து போய், நான் என்ன பாவம் செஞ்சேன், நீங்க இப்படி சொல்லி என்னைய அரசன்ட்ட அனுப்ப போறீங்களே, அவன் என்னைய கொன்னே போடுவான். ஏன்னா அரசன்கிட்ட சொல்லுவேன், அரசன் இங்க வருவான், உங்களை தேடி அரசன் அலையாத ஆளே இல்ல, தேடாத நாடும் இல்ல, உங்களை அனுப்பாத ஆளும் இல்ல உங்களை தேடி. ஆனா உங்களை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நான் போய் ஏலியா இருக்கிறார் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னேன்னா, அவர் வரும்போது உமர ஆவியானவர் எங்கேயாவது தூக்கிட்டு போயிடுவாரு, இங்க இருக்க மாட்டியே. அப்போ அவன் என்னைய கொண்டு போட்டுருவான். அப்போ இதான் நடக்க போகுது. அப்போ நான் என்ன செய்வேன், என்ன பாவம் செஞ்சேன்னா, ஆண்டவருக்கு பயந்து நாள் வரை நான் நடந்துட்டு வர்றேன். தீர்க்கதரிசி இந்த ஆண்டவருடைய அடியார்களை நான் ஒளிச்சு வச்சு அவங்களுக்கு இப்படி உணவெல்லாம் கொடுத்து பராமரிச்சு வரேன். இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னு இப்படி என்கிட்ட நீங்க சொல்லலாமா அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு அவ்வளவு பயம். ஏன்னா எலியா தீர்க்கதரிசி அப்படி தேடி இருக்காரு அரசர். உடனே அதுக்கு சொல்லுவாரு, அதுக்கு நீ பயப்படாத, ஆனா நான் இப்ப போக மாட்டேன், இங்கேதான் நிப்பேன். நான் படைகளின் ஆண்டவர் மேல் ஆனேன், இன்று அவன் காணுமாறு அவன் முன் நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படி சொன்னோடனே ஒபேதியா புறப்பட்டு போய் ஆகாப் அரசனை சந்திச்சு இந்த காரியத்தெல்லாம் சொல்றாரு. சொன்னோடனே ஆகாப்பு வர்றாரு. ஆகாப்பு எலியாவை கண்ட உடனே சொல்றாரு, இஸ்ரவேலியரிடையே கலகம் மூட்டுகிறவன் நீதானே அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு எலியா, இஸ்ரேல் மக்களிடையே கலகம் மூட்டுகிறவன் நான் அல்ல, நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் தான். ஏனெனில் நீங்கள் ஆண்டவரின் கட்டளைகளை புறக்கணித்து பாகால் பின்னே செல்கிறீர்கள். இப்போதே ஆள் அனுப்பி இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் இந்த கர்மேல் மலையில் என் முனையில் ஒன்று திரட்டு மக்களை எல்லாம். அதே மாதிரி ஈசபேலின் பந்தியில உணவருந்துகின்ற அந்த பாகாலின் 450 பொய் வாக்கினரையும் அசராவின் 400 பொய் வாக்கினர்களையும் கொண்டு வந்து சேர் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பொய் இறைவாக்கினர்கள் உங்க பந்தியில உணவு வந்துருவாங்க, எல்லாரையும் அங்க கூட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆகாப்பு என்ன சொல்ற, அதே மாதிரி இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அந்த பொய் வாக்கினர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே கர்மேல் மலையில ஒன்று திரட்டினாங்க. எலியா தீர்க்கதரிசி வந்துட்டாரு, ஏதோ பண்ண போறாருன்னு மக்களும் பரபரத்து எல்லாரும் வந்தாச்சு. இந்த வாக்கினர்களும் வராங்க. பொய் வாக்கினர்களும் அங்க பொய் வாக்கினர். ஏன்னா அவங்க எலியா மக்கள் எல்லாரும் முன்னையும் போய் சொல்றாரு. ஏன்னா எத்தனை நாள் தான் இருமனத்தாராய் தத்தளித்து கொண்டு இருக்க போகிறீர்கள்? ஆண்டவர் தான் கடவுள் என்றால் ஆண்டவரை பின்பற்றுங்கள், பாகால் தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வார்த்தை மக்களுக்கு ஒரு வார்த்தை நறுக்குன்னு கொடுக்குறாரு. 2 மனத்தா ஏன் அலைறீங்க? அவங்க உடைய பரத்தாலையும் போறேன், இவன் பரத்தாலையும் போறேங்க. ஏன் யார் தெய்வம்னு இன்னைக்கு நான் ப்ரூவ் பண்ண போறேன்னுட்டு அவரு இந்த மாதிரி சொல்றாரு. இப்ப என்ன பண்றாருன்னு பாருங்க. அப்பொழுது எலியா மக்கள்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரின் இறைவாக்கினருள் நான் ஒருவன் தான் எஞ்சி இருக்கேன். அதனால பாகாலின் பொய் வாக்கினர்கள் 450 பேர் இருக்கிறாங்க. இப்போ 2 காளைகளை என்னிடம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சவால் விடுறாரு. எப்படின்னா, அவங்க பாகாலுக்கு அந்த ஒரு காளைய வெட்டி எரிபலியா ஒப்பு கொடுக்கட்டும், அதே மாதிரி நான் ஒரு காளையை வெட்டி நானும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன். எந்த கடவுள் நெருப்பு அனுப்பி அந்த எரிபலியை ஏற்றுக்கொள்றாரோ அவரே உண்மையான கடவுள். செய்வோமா அப்படின்னு சொன்னா சரின்ட்டு எல்லாரும் ஒத்துக்குறாங்க. அதே மாதிரி முதல்ல அவங்க தானே நிறைய பேர், நான் ஒருத்தையும் தானே, அவங்கதான் நிறைய பேர், அதனால அவங்க முதல்ல செய்யட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் காத்துட்டு இருக்கிறதுக்க அவங்க அந்த காளை மாடை வெட்டி ஒரு பலிபீடத்துல வச்சு அதை நல்ல விறகு எல்லாம் அடிக்கி அதுக்கு மேல இந்த காளையை துண்டு துண்டா விட்டு அதையும் வச்சு அவங்க ஆனா சொல்லிடுவாரு எலியா, தீ மூட்டக்கூடாது, யாரும் நீங்களும் மூட்டக்கூடாது, நானும் மூட்ட மாட்டேன், நெருப்பு வைக்க கூடாது, உங்க கடவுள் தான் அந்த நெருப்பை அனுப்பி அந்த இதை எடுத்துக்கணும்
அப்படின்னு விளக்கமா சொல்லியிருப்பாரு. அதனால இவங்கெல்லாம் ஓ பாகாலே வாரம், ஓ பாகாலே வாரம்னு அந்த எரிபலிய நெருப்ப, அந்த எரிபலிய அதுல வெட்டி அந்த பீடத்துல வச்சுட்டு பாகாலே வாரம் வாகாரன்னு கத்துவாங்க, கூப்பாடு போடுவாங்க, குதிப்பாங்க. அதுக்கப்புறம் தங்களை தாங்க குத்தி ரத்தத்தை வர வச்சு விடுவாங்க. ஆனா என்ன அசையவே இல்லை யாரும், ஒருத்தருமே வரல. அப்போ அப்போ எலியா வந்து அவங்கள கேலி செய்யறாரு. இன்னும் உரத்த குரல், இன்னும் சத்தமா கத்துங்க, அவன் ஒரு தெய்வம், ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செஞ்சிட்டு இருக்கலாம், அல்லது தூங்கிட்டு இருக்கலாம். அவன் அவன் வந்து தூங்கி முழிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இன்னும் நல்லா கத்துங்க அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றாங்க. அங்கதான் என்னவும் நடக்காது. அதுக்கப்புறம் உம் எந்த குரலும் கேட்கல. மாலை நேரம் வருது. என்ன அப்ப எளிய மக்கள் எல்லாரையும் என் பக்கத்துல வாங்க எல்லாரும் இப்போ அப்படின்னு சொல்லி மக்கள் அனைவரும் அவர் அருகில வாராங்க. உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவருடைய பலிபீடத்தை செப்பனிடுறாரு, பலிபீடத்தை கட்டுறாரு. அந்த உன் பேர் அது வந்து தேடுவாரது ஆண்டவருடைய பலிபீடம் கிடக்கு, அதை இடிஞ்சு கிடக்கு, அதை செப்பனிட்டு அதை பூசி அதை சரி பண்றாரு. ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைச்சது மாதிரி சொன்னது மாதிரியே அவர் பன்னீர் கற்களை எடுத்தார். அவங்களோட இஸ்ரேல் குலங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 12 கற்களை எடுத்து அந்த கற்களை கொண்டு பலிபீடத்தை வைக்கிறாரு, ரெடி பண்றாரு. அப்ப வாய்க்காலையும் வெட்டுறாரு, அதை சுத்தி 2 உழவுகால் அகலம் உள்ள வாய்க்கால வெட்டினார் இருக்கு. அதுக்கு பிறகு விறகு கட்டளைகளை அடுக்கி அதை அந்த காலையை துண்டு துண்டா வெட்டி ஆற்றின் மேல வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு 4 குடம் நிறைய தண்ணி கொண்டு வந்து அந்த எரிபலியில ஊத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் விறகு கட்டைகளின் மேலும் ஊத்துங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் 2ஆம் முறையும் அதே மாதிரி செய்யுங்க, 4 குடம் தண்ணி ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் முறையும் செய்யுங்க, இன்னொரு முறையும் அதே மாதிரி 4 குடம் தண்ணியை கொண்டு ஊத்துங்க அப்படி சொல்றாரு. அப்புறம் அப்படியே ஊத்திட்டு அதை சுத்தி ஓடுற அந்த வாய்க்காலையும் தண்ணியை கொண்டு நிரப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னோன்னே அதே மாதிரி எல்லாம் அப்படி ஊத்தியாச்சு, வாய்க்காலையும் தண்ணியாரும் நிரப்பியாச்சு. அப்ப மாலை பலி செலுத்துற நேரம் ஆயிற்று. மாலை நேரம், மாலை பலி செலுத்தக்கூடிய நேரம். இந்த நேரத்துல எலியா என்ன செய்யறாரு, பலிபீடத்தின் அருகில வந்து ஜெபிக்கிறாரு, வானத்தை நோக்கி ஆண்டவரை பார்த்து, ஆபிரகாமின், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்பவர்களின் கடவுளாகி ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் உன் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்தரணும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும், ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்றார். இப்படி சொல்லி ஜெபித்தார். உடனே ஆண்டவருடைய நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலிகள், விறகு கட்டை கற்களையும் மணலையும் சுட்டரிச்சது, வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது, வாய்க்கால் நீரையும் சுத்தமா நக்கி போட்டுது அப்படின்னு சொல்லி இருக்கு, வற்ற செஞ்சது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் குப்புற உளுந்து ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் அப்படின்னு என்று சொன்னார்கள். ஆனா எலியா இப்ப சொல்றாரு, நீங்கள் பாகாலின் பொய் வாய்க்கினர் எவனும் தப்பி விடாதபடி அவங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி கொடுக்க எலியா அவங்கள எல்லாரையும் கீசோன் ஓடைக்கு கொண்டு போய் அங்கே கொன்றார். சரியா? இப்ப வந்து பஞ்சம், அடுத்து பஞ்சம் எப்படி தீருதுன்னு பாருங்க. எலியா வந்து ஆகாபை நோக்கி சொல்றாரு, நீர் போய் உணவும் பானமும் அருந்தும், ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆகாபு சாப்பிட போயாச்சு. இப்ப எலியா கர்மேல் மலையில உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில மண்டிட்டு தம் முழங்கல்களிடையே முகத்தை புதைத்து கொண்டார், ஜெபிக்கிறார். பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாக பார் அப்படின்னு சொன்னார். அவன் போய் பார்த்துட்டு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். எலியா அவனை நோக்கி திரும்ப போய் பாரு இப்போ அப்படின்னு சொல்றாரு. அப்படி 7 முறை அவனை அனுப்புவாரு. அப்போ கடைசியா அனுப்பும்போது சொல்றாரு அந்த பணியாளன், இதோ மனித உள்ளங்கை அளவு ஒரு சிறிய மேகம் ஒன்று கடலில் இருந்து எழும்பி மேலே வருகிறது அப்படின்னு சொன்னான். அப்போது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகாவிடம் சொல்லு, மழை உன்னை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டிட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லு, ஆகாவுக்கு போய்விடும்படி சொல்லு அப்படின்னு சொல்லி விடுவாரு. உடனே அதே மாதிரி ஆகாப்பு தேர்ல ஏறி புறப்பட்டு போயிட்டான். இதற்கிடையில வானம் இருந்தது, கார் மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெருமழை பெய்தது. ஆகாபு வந்து தேர்ல ஏறி இஸ்ரேல் அப்படிங்கிற பகுதிக்குள்ள போனான். அதே நேரத்துல
ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்து இறங்கினால அவர் தம் இடையே வரிந்து கட்டி கொண்டு என்ன செய்றாரு, அந்த ஆகாபுக்கு முன்னே ஓடினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் வந்து தேர்ல போறாரு, இவர் ஓடிதான் போறாரு, இடையே வரிந்து கொண்டுட்டு ஆகாபுக்கு முன்னே அந்த நகரை போய் அடைந்தார். ஆகாபுக்கு முன்னே அவர் ஓடினார். அடுத்தது சீனாய் மலையில் எலியா செய்த அனைத்தையும் இப்படி எல்லாரையும் கொண்டுட்டான் அப்படிங்கிறது இந்த ஈசபேல்ங்கிற ராணி ஆகாப் அரசனுடைய மனைவி கேட்கிறான். உடனே அதுக்கு அவ சொல்றா பாருங்க, நானும் நாளை இந்நேரத்துக்கு உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றான். இந்த செய்தி அவர் காதுக்கு வருதுல்ல. உடனே இவர் என்ன செய்றாரு, தம் பணியாளனே விட்டுட்டு பாலை நிலத்துல பயணம் செய்யறாரு. எலியா பயந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ட்டு போறார். அங்கே ஒரு சூர செடியில அடியில அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என கர்த்தரிடம் பின்வருமாறு மன்றாடினார். என்ன சொல்றாரு ஆண்டவர்டன் பாருங்க, ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் என் மூதாதையரை விட நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு, நம்ம கஷ்ட நேரத்துல அப்படிதான் சொல்லுவாங்களதான் சொல்லி அழுவோம்ல, அதே மாதிரி சொல்லிட்டு அந்த சூரிய செடியின் அடியில அவர் படுத்துக்கிட்டார். அப்போது தூங்கிட்டார் சோகத்துல. அப்போது வானதுதர் அவரை வந்து அவரை தட்டி அடிப்பி எழுந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அவர் முழிச்சு பார்க்கும்போது இந்த தணல்ல சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளை தண்ணீரும் தலைமாட்டில வச்சிருக்கு. ஆண்டவர் எப்படி உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு அப்பமும் ஒரு என்ன பெரிய விருந்து அப்படின்லாம் ஒண்ணு வைக்கல. கர்த்தர் அந்தந்த நேரத்துல கரெக்டா உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணியும் அந்த அப்பமும் கொடுக்குறாரு. ஆனா அதை சாப்பிட்டுட்டு திரும்பி அந்த இடத்துல படுத்தாச்சு. திரும்பி அதிலே படுத்து விட்டாரு. அப்புறம் ஆண்டவரின் தூதர் 2வது முறையும் வர்றாரு. வந்து அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் எழுந்து உண்டு அதை பருகிற தண்ணியை குடிக்கிறார். அந்த உணவினால அவர் புது வலிமை அடைஞ்சார். நல்ல வலிமை அடைஞ்சார் கர்த்தருடைய கிருபையால. அதுக்கப்புறம் அதனால அந்த உணவு தந்த பலத்துல 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அங்க போயிட்டார். இப்போ அங்க வந்து அங்க ஒரு குகையில தங்கி ராத்திரியா கழிக்கிறாரு. அப்போது ஆண்டவருடைய வாக்கு அவருக்கு வருது. ஆண்டவர் சொல்றாரு, எலியா நீ இங்க என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வர்றேன். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிட்டாங்க, உம் பள்ளிபீடங்களை தகர்த்து விட்டனர், இறைவாக்கினரை வாளால் கொன்று விட்டனர், நான் ஒருவன் மட்டுமே எஞ்சிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் அப்படின்னு சொல்றாரு. அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகி நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவருடைய திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளையும் பிளந்து பாறைகளையும் சிதறடிச்சது. அப்ப விடாம அப்படின்னு அப்படி சவுண்டோட பாறைகளை எல்லாம் உடைச்சு தள்ளுது. ஆனா அந்த பெரும் சுழற்காற்று, ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. அதுக்கப்புறம் பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த நிலநடுக்கத்திலையும் ஆண்டவர் இல்லை. நிலநடுக்கத்துக்கு பிறகு பெரும் நெருப்பு கிளம்பிட்டு எல்லா இடமும் சுத்தி அந்த நெருப்பிலும் ஆண்டவர் இருக்கல. அதுக்கு பின்னாடி அடக்கமான அமர்ந்த மெல்லிய ஒலி கேட்டது, தெண்டலின் மெல்லிய ஒலி. அதை எலியா கேட்ட உடனே போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயில நிக்கிறார். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், சத்தம் கேக்குது, எலியா நீ இங்க என்ன செய்கிறாய் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. அதற்கு அவர் அதையே சொல்றாரு, படைகளின் ஆண்டவராய கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டு இருந்தேன், எல்லாரையும் கொண்டு விட்டான், நான் மட்டும் தங்கியிருக்கேன் இப்படிலாம் ரொம்ப கவலை சொல்றாரு. ஆண்டவர் அதெல்லாம் கேட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலைநிலை நோக்கி செல், அந்த இடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சீரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய், அதே மாதிரி ஏகூவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய், அப்புறம் அந்த சாபாத்தின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இரவாக்கினராக அருள் பொழிவு செய் அப்படிலாம் சொல்றாரு ஆண்டவர். அதுக்கப்புறம் அசாவேலின் வாளுக்கு தப்பினவனை ஏகு கொல்லட்டும், ஏகுவின் வாளுக்கு தப்பினவனை எலிசா கொல்லட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் சொல்றாரு, நீ கவலைப்படாத, எல்லா மக்களும் அப்படி போயிட்டாங்க, நான் மட்டுமே தங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் ரொம்ப கவலைப்படுறாருல, நான் மட்டுமே தப்பிச்சிருக்கேன், என்னையும் கொல்ல ஆண்டவர் சொல்றாரு.
பாகாலுக்கு மண்டியிடாமலும் அவனை முக்தி செய்யாதவர்களுமான 7000 பேரை நான் வந்து அங்க இன்னும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க மக்கள் இருக்காங்க, விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். அடுத்தது எலிசாவின் அழைப்பு. எலிசாவை அழைக்கிறதுக்கு போறாரு. எலிசா அங்கிருந்து ஒரு 12 ஏர்மாடுகளை உழுதுட்டு இருப்பாரு அவர் வயக்காட்டுல. 12வது ஏர்மாட மாடு இல்லாம தானே ஓட்டிட்டு போறாரு 12வது உழவை. அப்போ எலிசா வந்து அவர் மேல தன்னுடைய போர்வையை தூக்கி போடுறாரு. அப்போ அதுக்கு அந்த எலிசா சொல்றாரு, சரி நான் போய் எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாவட்டையும் சொல்லிட்டு உங்க பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களை பின் செல்வேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரு, நான் உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன், சரி நீ விருப்பப்படி செய், நான் உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. உடனே இந்த எலிசா வந்து என்ன பண்றாரு, அங்க போய் வீட்டுக்கு போய் அந்த ஏர் மாடுகளை பிடிச்சி அடிச்சு தாம் உழுத களைப்புக்கு நெருப்பு மூட்டி அந்த கலப்பை வச்சு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து அங்க உள்ள மக்களுக்கு எல்லாம் கொடுக்கிறாரு. எல்லாரும் அதை உண்டனர். பின்பு இவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்தார். அடுத்தது சீரியாவுடன் போர் நடக்கு. சீரியாவின் மன்னன் பெனதாது தன் படை முழுவதையும் திரட்டிட்டு 32 மன்னர்களோடு சேர்ந்து குதிரைகளோடும் தேர்களோடும் சமாரியாவை முற்றுகையிட்டு தாக்குறான். அப்போது நகருக்குள்ள இருந்த இஸ்ரேல் அரசனான ஆகாபிடம் தூது அனுப்பி சொல்லுறான், உன்னுடைய பொண்ணு உன்னுடைய நாடு உனக்கு சொந்தமானது எல்லாம் எனக்கு சொந்தம். நான் வந்து வீட்டுல உள்ள உனக்கு சொந்தமான எல்லாத்தையும், மனைவி உன் பிள்ளைங்க உனக்கு சொந்தமான செல்வங்கள் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி விடுறான். அதுக்கு இந்த இஸ்ரேல் அரசர் சொல்லி விடுறான், சரி உங்க விருப்பப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி விடுறான். இப்படி சொல்லிட்டானா திரும்ப சொல்றான், நான் வந்து உன் வீட்டை மட்டும் இல்ல உன் அரண்மனை அதிகாரிகள் எல்லாருடைய வீட்டையும் அதே மாதிரி எடுத்து உள்ள எல்லாத்தையும் நான் வந்து கொண்டுட்டு போயிருவேன், எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறான் திரும்ப. அதுக்கு இஸ்ரேல் அரசன் வந்து எல்லா பெரியவர்களையும் கூப்பிட்டு, இங்க பாருங்க அவன் எப்படி பம்பு சண்டை இழுக்கிறான்னு. நான் அவன் அப்படி சொல்லி விட்டப்ப நான் சரின்னு தானே சொல்லிவிட்டேன், அவன் திரும்பியும் இப்படி சொல்லி விட்டுருக்கான் அப்படின்னு சொன்னனே. அதுக்கு பெரியவங்களும் சொல்லுவாங்க, நீ ஒன்னும் அதுக்கு சம்மதிக்காதீங்க, நம்ம சண்டை போடுவோம், அவனுடைய சொல்லுக்கு நீங்க இணங்கவோ செவி கொடுக்கவோ வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அதனால வந்து அந்த தூதர்களை நோக்கி சொல்றான், நான் வந்து முதல் முறை சொன்னபடி நான் எல்லாத்தையும் இப்படி சரின்னு சொல்லிட்டேன், அதனால திரும்பவும் இப்படி சொன்னதுனால நாங்க வந்து நீ கேட்பதெல்லாம் நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்லுங்க உங்க அரசத்தை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு. உடனே பண்ணதாவது சொல்றாரு, எனக்கு அடியில உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் எனக்கு ஒரு பிடி சமாரியாவின் புழுதியை அள்ளாமல் போனால் அங்க வந்து நாங்க அங்குள்ள மண்ணை அவ்வளோத்தையும் நாங்க அப்படி அள்ளிட்டு வராம புழுதியை முதற்கு நாங்க அள்ளிட்டு வருவோம், அப்படி செய்யலைன்னா என் தெய்வங்கள் எனக்கு தகுந்த தண்டனை கொடுக்கட்டும்னு சொல்லி அனுப்புறான். இப்படி சொல்லி அவங்க சண்டை சரியான சண்டை போருக்கு தயாராங்கன்னு சொல்லிடுறாங்க. போர் வருது. அப்போ ஒரு இறைவாக்கினர் வந்து அரசன் ஆகாபை நோக்கி, இஸ்ரேலின் அரசன் ஆகாபை, ஆண்டவர் இவ்வாறு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெரும் படையை பாத்தியா நீ, நானே உன் ஆண்டவர் என்பதை உணரும்படி இன்று அதை உன் கையில் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆகாபு அவரை பார்த்து சொல்றாரு, யார் மூலம் இது நடைபெறும் அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, மாநில தலைவர்களின் இளம் வீரர்கள் மூலம், அவங்க வந்து ஒரு 232 இருப்பாங்க, அவங்க மூலம் அது நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க. சரி யாரு படையை நடத்திட்டு போகணும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு நீ தான் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவர் வந்து 232 வரையும் கூட்டிகிட்டு அந்த படையும் கூட்டிகிட்டு இன்னும் இஸ்ரேல் மக்கள் 7000 வரையும் கூட்டிட்டு சண்டைக்கு போறாங்க. நண்பகல் வேளையில வெளியே புறப்படுறாங்க. அங்க இவங்களை எதிர்த்து எல்லாரும் அங்க வந்த எல்லாரும் பாசறையில குடிவெறியில இருக்காங்க. இவங்க போய் திடீர்னு அவங்க மேல பாய்ந்து அவர்கள் இவங்க போய் அங்க போறாங்க சண்டை போட. அப்ப இவங்க வந்து சமாரியாவில இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்களா. அவங்க என்ன நோக்கத்துல வந்தாலும் அவங்கள உயிரோட பிடிங்க அப்படின்னு அந்த அரசன் சொல்றான். ஆனா ஒவ்வொருவரும் தங்களுக்கு எதிர்த்தாப்புல அவங்க இருந்து வெளியே வர்றவங்க எல்லாரையும் வெட்டி வெட்டி கொள்றாங்க. அப்படி ஒண்ணும் அந்த சீரியர் வந்து புறமுதை விட்டு ஓட ஆரம்பிக்காங்க அந்த பயந்து.
இஸ்ரேல் மக்கள் அவங்கள துரத்திட்டு போறாங்க. சீரியாவின் மன்னன் பிறந்தது குதிரை மீது ஏறி தாவி விரைந்தோடி தப்பிச்சு போயிட்டான். என்ன அப்ப இஸ்ரேல் அரசர் துரத்தி சென்று எல்லாரையும் தேர்களையும் கைப்பற்றி எல்லாரையும் கொண்டு குவிச்சான். அப்புறம் இறைவாக்கினர் திரும்பவும் இஸ்ரேல் அரசன்ட்ட வர்றாரு. நீ போய் உன் படைய இன்னும் மீதியாக்கிக்கோ. அவன் போனவன் இதோட நிக்க மாட்டான், திரும்பியும் வருவான் ரெண்டாவது அடுத்தால சண்டை போடுறதுக்கு. நீ எல்லாத்தையும் படைய மீதி படிக்காம அதே மாதிரி அவர் படைய திரும்ப பெருக்கிக்கிடுவார். படைய பெருக்கி தயாரா வச்சிருப்பாரு. அப்போ அவன் திரும்பவும் சண்டைக்கு வரான். நிறைய வர கூட்டிக்கிட்டு நிறைய படைய பெருக்கிக்கிட்டு அதே மாதிரி சண்டைக்கு வரான். அப்படி நேரத்துல இங்க ஆகாபு அரசன் நிறைய இறைவாக்கினர்கள் அவங்க ஊர்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுறாரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டோடைய கருத்தை சொல்லுங்க அப்படிலாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் நீர் அவரை ஜெயிச்சிருவீங்க எப்படியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சிறிய அவங்க நிறைய படைகளோட வராங்க. இவங்க கொஞ்சம் மக்கள் தான் இருக்காங்க, கொஞ்சம் ஊர் தான். இவங்களுடைய படையை பார்த்தா அதோட ஒப்பிடும்போது சின்ன 2 ஆட்டு மந்தை போலதான் இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த இஸ்ரவேல் கடவுள் அவங்க என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னா, சீரியர்கள் இது முந்தி நம்ம மலைப்பகுதியில நின்று போராடணும், அதனாலதான் அவங்க ஜெயிச்சாங்க. இன்னைக்கு ஏன்னா இஸ்ரவேலின் கடவுள் மலைகளின் தேவன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம சமவெளிகள்ல போய் சண்டை போடுவோம், அப்போ நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதே மாதிரி 7 நாள்களாக படைகள் நேருக்கு நேர் பாலம் இறங்கி இருக்குது. 7ஆம் நாள் போர் தொடங்குது. இஸ்ரேல் மக்கள் ஒரே நாள்ல அங்க 27 லட்சம் பேரை வெட்டி வீழ்த்திட்டாங்களாம். அந்த தீர்க்கதரிசி சொல்லுவாரு, நீ தைரியமா போ, ஆண்டவர் உன்கிட்ட ஒப்படைப்பாரு அவங்கள அப்படின்ட்டு, நீ எல்லாரையும் அழிச்சிரு அவங்கள அப்படின்ட்டு. அப்போ அதே மாதிரி சண்டை நடக்குமா, அவ பெனதாது எல்லாரையும் கொன்னுச்சு. பெனதாது அரசன் மட்டும், சீரியாவின் அரசன் மட்டும் தப்பிச்சு ஓடிடுறான். ஓடனோடனே அங்க உள்ளவங்க எப்படி அவங்களுக்கு வஞ்சகமா செய்தி சொல்றாங்கன்னு பாருங்க, வஞ்சகமா ஆலோசனை சொல்றாங்க. இஸ்ரேல் அரசர்கள் என்ன ரொம்ப நல்லவங்க, இறக்கம் உள்ளவங்க, அதனால நீங்க அவர்கிட்ட உயிர் பிச்சை கேட்டு அனுப்புங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க உங்களை கொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி பெனதாத அரசன் என்ன சொல்றாங்க, கடவுள் ஒப்படைச்சிருக்க இவங்கிட்ட. பெனதாத அரசன் சொல்லி விடுறான், இவ்வளவு பண்ணிட்டு எங்களுக்கு இத உயிர் பிச்சை தரணும், உன் பணியாளர் பெனதாது இப்படியே சொல்லிட்டு இருக்கு. உன் பணியாளர் பெனதாது எனக்கு உயிர் பிச்சை தரும் என்று உம்மிடம் மன்றாடுகிறார் என்று கூறினர். அதுக்கு அரசன் ஆகாபு என்ன செய்யணும், என்ன சொல்றான்னு பாருங்க. அவர் என் சகோதரர், அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாரு. உடனே இவங்களும் அதே பானையை பிடிச்சுக்கிட்டு ஆமாம் சகோதரர் இன்னும் பெனதாது இன்னும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்தோடனே பெனதாது சொல்றான், என் தந்தை எங்க அப்பா உன் தந்தையிடம் வாங்கின நகர்கள் எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொல்றான். அதே மாதிரி என் தந்தை சமாரியாவில் செஞ்சது போல அதற்கான உடன்படிக்கையை செய்துகிறார். கடை வீதிகளை அமைத்துக் கொள்ளும், நேரும் தமஸ்குல கடை வீதிகளை அமைத்து, நீங்க கடையெல்லாம் வச்சு நீங்களும் போலீங்க, நீங்க கடைகளை பெருக்கி விடுங்க, அதுக்கப்புறம் இந்த நகர்கள் எல்லாம் உங்ககிட்ட நான் திருப்பி தந்துடுறேன்னு அவரு சமாதானம் பேசுறாரு. அப்போ இவன் என்ன செய்யணும், அப்படியே ஆகாபு அவனோட உடன்படிக்கை செஞ்சுட்டு அவரை அனுப்பி வச்சுட்டார். இது சரியா? அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியல, அதை அழிக்கணும்னு சொல்லி கர்த்தர் இவன் கையில ஒப்படைச்சிருக்க. அவங்க அவ்வளவு பெரிய பரும்படைய கர்த்தர் ஒப்படைக்க அந்த நேரமே சண்டை போடும்போது கூட என்ன ஆகுது, ஒரு சுவர் அங்கே மீதி இருந்த 27,000 பேர் மேல மதில் இடிஞ்சு விழுந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. 27,000 பேர் மதில் இடிஞ்சு விழுந்து கூட செத்து போனாங்க அந்த சீரியர் படையில. அப்போ இப்படியெல்லாம் கடவுள் இறைவாக்கினர் மூலம் சொல்லி இருக்காரு. ஆனா கடவுள் சொன்ன கட்டளையை மட்டும் விட்டாச்சு.
எல்லாத்தையும் கீழ்ப்படி எல்லாத்தையும் கேட்டாச்சு. அவன் அவன் அந்த சண்டைக்காரன் எதிரியான அந்த பெணதாது சொல்றத கூட கேட்டு அவனோட சமாதானமா இருக்கணும்னு அவனுக்கு தோணுது. ஆனா கர்த்தர் சொன்ன கட்டளையை கேட்டு கர்த்தரோட நம்ம சமாதானமா இருக்கணும்னு தோணல அந்த ஆகாபு அரசனுக்கு, இஸ்ரவேல் அரசனுக்கு. இப்படிதான் எல்லா அரசர்களும் இருக்காங்க. ஆபத்துல கர்த்தர் உதவுவாரு, இறைவாக்கினர் சொல்லுவாரு, இறைவாக்கினர் வழியா கர்த்தர் சொல்லுவாரு, கர்த்தர் உதவுவாரு. உடனே இவங்க நல்லா ஜெயிச்சு நல்லா மேல வந்துருவாவ. உடனே கர்த்தரை மறந்துடுறது, அவர் சொல்றத கேட்கறது இல்ல, அவர் சொன்ன கட்டளையை விட்டுட்டு வேற எதையாவது அவங்க இஷ்டத்துக்கு பண்றது. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படினா அவர் கர்த்தருன்னு ஒரு நாட்டை ஒப்படைச்சிருக்காரு, அவன் எல்லாத்தையும் அழிச்சுன்னு சொல்லியிருக்காரு. அவன் இப்படி பண்ணியிருக்கான் அந்த ஆகாப் அரசன். அது அவருக்கு நல்லதில்ல அரசனுக்கு. உடனே ஆகாப் அரசர் கண்டிக்கப்படுறாரு. அப்ப இறைவாக்கினர் குழுவை சேர்ந்து ஒருத்தர் வர்றாரு. அவர் அவர் என்ன செய்யறாரு, இறைவாக்கினரு தண்டை தோழன் ஒருத்தன் எங்க பக்கத்துல நிற்பான். அவன்கிட்ட சொல்றாரு, என்ன அடி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவன் பாய்ந்து நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அவனை ஆண்டர் சொல்றாரு, இறைவாக்கினர் சொல்றாரு, நீ கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம போனான்ல, இப்போ நீ போகும்போது உன்னை ஒரு சிங்கம் தின்றோம் போ அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியேதான் நடக்கும், நடந்துட்டு. அது அப்புறம் அடுத்தால பக்கத்துல இன்னொருவனை பார்த்து சொல்வாரு, நீ என்ன அடி அப்படின்ட்டு. அவன் நல்ல காயம் வர்ற வரைக்கும் சாத்திட்டு அடிச்சு விட்டுருவான். உடனே இவர் அது உடம்பு வலிக்க ரொம்ப அப்படியே வந்துட்டு அப்படியே வர்றாரு. அரசன் வர்ற பாதையில நிக்கிறாரு. அப்போ சொல்றாரு, அரசன்கிட்ட சொல்றாரு, அரசே இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்லும் அப்படின்னு சொன்ன அரசன்கிட்ட சொல்றாரு, உன் அடியான் போர்க்களத்துல நுழைஞ்சப்போ ஒருத்தன் ஒரு மனுஷனை என் பொறுப்புல ஒப்படைச்சான். நான் வர்றது வரைக்கும் நீ பாத்துக்க, நீ அவனை தொலைச்சிடாத அப்படின்னு அவனை விட்டுட்டேன்னா உன் உயிர் அவன் உயிருக்கு ஈடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அது நான் ஒரு அங்கேயும் கவனமா இருந்தப்போ, வேலையா இருந்தப்போ அவன் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு சொல்றாரு, அதுக்கு இஸ்ரேல் அரசன் சொல்றாரு, உன் தீர்ப்ப நீயே அழிச்சிட்டா, அது மாதிரியே செய்யி, அவன் உயிருக்கு உன் உயிர் தான் பத்தில அப்படின்னு. உடனே அவர் தம் கண்ணை கட்டி இருந்தாரு, அந்த கண் கட்ட அவுத்துருவாரு. அவுத்தோடனே அது ஒரு இறைவாக்கினர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு அந்த ஆகாபு. அப்போ இறைவாக்கினர் அரசனை நோக்கி சொல்றாரு, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், சாவுக்கு குறிக்கப்பட்டவனை நீ உன் கையிலிருந்து தப்பி போகும்படி செய்ததால் அவன் உயிருக்கு பதிலாக உன் உயிரையும் அவன் மக்களுக்கு ஈடாக உன் மக்களையும் எடுத்துக்கொள்வேன் என்றார். இஸ்ரேலின் அரசனும் ஆத்திரமும் கோபமும் கொண்டவனாய் கோபத்தோட அரண்மனை நோக்கி புறப்பட்டு சமாரியாவுக்கு போயிட்டான். பாருங்க, கர்த்தருடைய கட்டளை பெரிதா, நம்முடைய சொந்த உணர்வுகள் பெரிதா? அவர் பாருங்க, இந்த இறைவாக்கினர் விஷயத்திலையும் பாருங்க, என்னை அடி அப்படின்னு சொன்னார். கர்த்தர் தான் சொல்றாரு நம்ம அடிக்கணும்னு, அவன் அடிக்கல. அவன் உணர்வுகள் வேற. ஐயோ இறைவாக்கினர் போய் எப்படி அடிக்கிறது அப்படி இப்படி நினைச்சிட்டான். அதனால தண்டனையை போட்டான். அதே மாதிரி இந்த ஆகாப் அரசன் அந்த எதிரி மன்னனை கொல்லணும், அவனுடைய மக்களையும் கொல்லணும்னா அவன் இஷ்டப்பட்ட இதெல்லாம் கொண்டுட்டு தப்பிச்சு போனா, இவன் பிச்சை கேட்கறான்னு சொன்னா இவர் பிச்சை போடுறான். யார் பிச்சை போடுறது? இவங்களுக்கு கர்த்தர் போட்ட பிச்சை அந்த வெற்றி, அத அவனுக்கு தெரியும், அவங்களுக்கு உணர்வாங்க. அப்ப கர்த்தர்கிட்ட கட்டளையை மட்டும் காத்துல பறக்க விட்டுட்டா அப்ப இப்படிதான் நடக்கும். கர்த்தர் நல்லா இதே மாதிரி சொல்லிட்டாரு, அழகா சொல்லிட்டாரு, நீட்டா 2 வரியில. அப்புறம் பாருங்க, நாபோத்தின் திராட்சை தோட்டம், இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள் ஆயிட்டு. அப்போ நாபோத்துன்னு ஒரு ஆள் இருக்காரு. அவருக்கு ஒரு அழகான தேயிலை தோட்டம் இருந்துச்சு, சாரி திராட்சை தோட்டம். என்ன, அந்த திராட்சை தோட்டத்தை இந்த அரண்மனை பக்கத்துலதான் இருந்துச்சு. அதை ஒரு நாள் பாக்குறான் அந்த ஆகாப் அரசன். உடனே அவனுக்கு அது மேல தீராத ஆசை உண்டாயிருது. உடனே அவனை வர வச்சு அந்த நாபத்துக்கிட்ட கேக்குறாரு அரசன், நீ இந்த தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு, அதுக்கு போல வேற தோட்டம் தாரேன், வேற திராட்சை தோட்டம் தாரேன், அல்லது வேற எந்த இடத்துல வேணாலும் உனக்கு இடம் தரேன், ஆனா இதை எனக்கு கொடுத்துரு, இதுல நான் கீரை போட போறேன், அரண்மனை பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவன் அரசன் கேக்குறான், இவன் என்ன செய்ய முடியும்? ஆனா நாபாத்து சொல்லுவாரு, என் பரம்பரை சொத்து எங்க அம்மா அப்பா எனக்கு தந்தது, அதை உம்மிடம் தராத உமக்கு கிடைக்காதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக அப்படின்னு சொல்லுவார் அந்த ஆளு. இருந்தாலும் அவன் தரமாட்டேங்கானே,
அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அப்படியே போய் வீட்டுல அரண்மனையில போய் படுத்திருப்பான். கோபத்துல சாப்பிட வேண்டான்ட்டான் பஞ்சாதிகிட்ட. மனைவி அந்த ராணி அவ ஈசபல் அவன் சொல்ல, எதுக்கு இப்படி சாப்பிடாம படுத்திருக்கிய, என்கிட்ட சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு. அவன் இப்படி சொல்றான், நான் பார்த்து அவன் தோட்டத்தை எனக்கு தரமாட்டேன். அப்போ அவன் சொல்லுவான், நீங்க கவலைப்படாதீங்க, நான் அந்த தோட்டத்தை உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வர்றா. நீங்க இப்ப சாப்பிடுங்க, உண்டு குடிங்க, நான் உங்களுக்கு. அதே மாதிரி அவன் இவ வருவா. அவன் பேரால லெட்டர் எழுதி அங்குள்ள பெரியவர்களுக்கு அனுப்பி சீலெல்லாம் வச்சு அரச முத்திரையெல்லாம் குத்தி அங்குள்ள பெரியவர்களுக்கு லெட்டர் அனுப்புறான். அங்க உள்ளவங்கிட்ட சொல்றா, இந்த நாபத்தை ஏதாவது ஒரு குற்றம் சொல்லி அரசனுக்கு விரோதமாவும் கடவுளுக்கு விரோதமாவும் பேசுறான் அப்படின்னுட்டு ஒரு கூட்டம், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுங்க. அங்க அவன் வருவான்ல. அப்ப இதே மாதிரி 2 இழிய மனிதர்கள் பொய் சாட்சி சொல்றவங்களை ஏற்படுத்தி இனிமே அரசனையும் கடவுளையும் தூசிதான் அப்படின்னு ஒரு பொய் சாட்சி சொல்லி அவனை பிடிச்சி கொன்றுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நடந்துரும். அது மாதிரி தோட்டம் இவனுக்கு சொந்தமாயிரும் ஆகாபரசர். அப்ப இவன் சொல்வா, கவலைப்படாதியா, நீ உமக்கு நிலத்தை தரமாட்டேன்னு சொன்னவே இப்ப இந்த உலகத்திலே இல்ல, நீயும் நிலத்தை எடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு இங்க சொல்லிடுறா. அப்போ சரின்னு அந்த நிலத்தை எடுத்துட்டு ஈசன் அந்த நிலத்தை போய் பாக்குறதுக்கு அவன் போறான். அந்த நேரத்துல எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ புறப்பட்டு இஸ்ரேலின் அரசன் ஆகாபை போய் பாரு, அவன் நாபத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கி கொள்ள அங்க போயிருக்கான். நீ அவன்கிட்ட போய் என்ன சொல்லணும் நான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கிறாய் இல்லையா, எனவே நீ அவனிடம் சொல்ல, நீ எப்படி சொல்லணும்னா, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோதின் ரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது ரத்தத்தையும் நக்கும் அப்படி சொல்றாரு. அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா அப்படின்னு கேக்குறாரு. இறைவாக்கினருக்கு தெரிஞ்சு போச்சே, நம்ம ரகசியமா பண்ணதெல்லாம் கர்த்தருக்கு தெரியாம இருக்குமா? கர்த்தர் அதானே கேட்க, என் எதிரியே நீ என்னை கண்டுபிடித்து விட்டாயா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர், நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆண்டவர் பார்வையில நீ தீயதை செஞ்சால அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அது அவரை தண்டிக்கிறார். எப்படி கண்டிக்கிறாருன்னு பாருங்க. இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன். நோபாத்தின் மகன் எரபாவின் குடும்பத்திற்கு செய்தது போல நான் செய்வேன் உனக்கும். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்துக்கு உள்ளாக்கி எனக்கு பெரும் சினம் ஊட்டினாய். மேலும் இசைவேலை குறித்து ஆண்டவர் சொன்னது, இஸ்ரேலின் மதில் அருகே இஸ்ரேலின் மதில் அருகே நாய்கள் இசபேலை தின்னும். ஆகாபை சார்ந்தவர்கள் நம்ம நகர்களை மடிந்தான் நாய்களுக்கு இரையாவாங்க, நகர்ப்புறத்தை இருந்தால் வானத்து பறவைகளுக்கு இரையாவாங்க என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எரபாவும் அந்த அரசனுக்கு கொடுத்த அதே தண்டனை. ஏன்னா அவ்வளவு மோசமா ஆண்டிருக்கான் என்ன. நீ என்ன அதை சொல்றாரு பாருங்க ஆண்டவர். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை நீ செய்யும் அளவுக்கு உன்னையே நீ விட்டு விட்டாய். இது நான் உனக்கு தீங்கு வர செய்வேன், உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயிலும் அடிமையாயிலும் இஸ்ரேல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி எல்லாம் சொல்லுகிறாரு. அப்போ அந்த சொற்களை ஆகாபு கேட்டோன்னே பயந்துட்டாரு ஆகாபரசர். உடனே தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடம்போடு வெற்றுடல் மீது சாக்கு உடை உடுத்தி நோன்பு காத்து அந்த சாக்கு துணியின் மேல படுத்து பணிவோடு நடந்துகிட்டான் ஆண்டவருக்கு முன்னாடி. குற்றத்தை உணர்ந்துட்டான். அதனால பாருங்க ஆண்டவர் பாருங்க, உடனே ஆண்டவருக்கு கொஞ்சம் கோபம் குறைஞ்சிட்டு. அதனால எலியாவை பார்த்து சொல்றாரு, இங்க பாரு, அந்த ஆகாப்பு அரசன் ஆகாப்பு என்ன என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாய் பாத்தியா அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவன் இப்படி என்னை தாழ்த்தி கொண்டதுனால, தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டதுனால என் முன்னாடி நான் இந்த தீங்கு அனைத்தையும் அவன் வாழ்நாளின் போது செய்யாமல் அவனுடைய மகன் காலத்தில் செய்வேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் கர்த்தர். அடுத்தது இறைவாக்கினர் மீகாயா அவர் ஆகாபை எப்படி கண்டிக்கிறாரு, என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த யோசபாத் அரசனும் அந்த அரசன் என்ன செய்யறான், இஸ்ரேலின் அரசன் தன் அலுவரை நோக்கி, இந்த ராமோத்து கிளையாது அப்படிங்கிறது நமக்கு உரியது அப்படின்னு, அதனால அதை நம்ம சீரியா கிட்ட இருந்து நம்ம கைப்பற்றணும், அதுக்கு போவோம் அப்படின்னு 2 வருமா போவாங்க. அப்படி போகும்போது உண்மை போலவே நானும் தயார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யோசபாத்தை மீண்டும் இஸ்ரேல் அரசரை நோக்கி, ஆண்டவரின் வாக்கு ஏதுன்னு நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் வாய்க்கினர் அவ்வளவு இஸ்ரேலின்
அங்க இருந்த ஏறக்குறைய 400 பொய் வாக்கினர்களை கூட்டிட்டு வர செஞ்சு அவங்கள நோக்கி நான் சண்டை போட போடலாமா சீரியா அப்படின்ட்டு கிளியாதின் மீது போரிட போலாமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ சொல்லுவாங்க அதுக்கு அவங்க போகலாம், ஆண்ட ஆண்டவர் அரசராகிய கையில ஆண்டவர் உங்க கையில ஒப்புவிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யோசபாத்து அரசர் சொல்றாரு, யூதாவின் அரசர், ஆண்டவரின் இறைவாக்கினர் ஒருத்தரும் இல்லையா, அவங்கள ஒருத்தரை கூடுங்க அவங்களையும் கேட்போம் அப்படின்னு சொன்னேன். ஒரு ஆள் சொல்றாரு மீகாயான்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரை போய் கூப்பிட போறாங்க. அப்ப அவரை கூட வந்தவன் சொல்லுவான், எல்லாரும் நல்லதா வார்த்தை சொல்றாவ, நீ போங்க ஜெயிச்சிருவீங்கன்னு, நீங்களும் அப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மீகாயா சொல்றாரு, நான் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. நீங்க வந்தோடனே இந்த ஆகாப் சொல்லுவான், ஏற்கனவே அவன் எப்போதும் என்னை பத்தி நல்லதே சொல்ல மாட்டான், அவனை கூப்பிட வேண்டாம்பாங்க. இல்ல அப்படி இல்ல, அவர் கடவுள் இறைவாக்கினார், நம்ம அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவரை கூப்பிட்டு வச்சுட்டு இருப்பாங்க. இப்ப அவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்காங்க, நாங்க கிளையாது மீது படையெடுத்து போலாமா வேண்டாமா, ஆண்டவர் ஒப்புவிப்பாரா எங்கிட்ட அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, போலாம், ஆண்டவர் உங்ககிட்ட ஒப்புவிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஆகாப் அரசன், நீ உண்மையே கடவுள் என்ன சொல்றாரோ அத சொல்லு, உண்மையே சொல்லு அப்படின்னு உன்கிட்ட எத்தனை தடவை நான் சத்தியம் பண்ண வைக்கணும் உன்னைய அப்படின்னு கேட்பாரு. உடனே ஆண்டவருடைய வாக்கு வந்துடும். உடனே ஆண்டவர் வாக்கு அப்படியே சொல்லுவாரு, என்ன கேளும், இஸ்ரவேலர் அனைவரும் ஆயனில்லா ஆடுகள் போல் மலைகளில் சிதறுண்டு கிடக்க கண்டேன். அப்பொழுது ஆண்டவர் கூறியது, இவர்களுக்கு தலைவன் இல்லை, ஒவ்வொருவனும் அமைதியாக தன் சொந்த வீட்டுக்கு திரும்பி செல்லட்டும் என்றார் அப்படின்னு உடனே அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இஸ்ரவேலின் அரசன் சொல்லுவாரு ஆகாபு யோசபாத்தை நோக்கி, பாத்திரா நான் இவன் நல்லதில்லை, என்னைக்கும் கெட்டதே சொல்லுவான்னு நான் சொல்லலையா அப்படின்னு கேட்பாரு, சொல்லுவாரு. உடனே மீகேயா மீண்டும் சொல்றாரு, ஆண்டவரின் வாக்கை கேளும், ஏன்னா ஆண்டவர் அரியணையில வீட்டு இருக்க கண்டேன், அவருடைய என்ன படைத்திரள் முழுவதும், வானக படைத்திரள் முழுவதும் அவர் அருகில் இருந்தது. அப்போது ஆண்டவர் ராமோத்து கிளையாதை நோக்கி வீழ்ச்சியுறும்படி ஆகாபை தூண்டிவிடக் கூடியவன் யாரேனும் உண்டா? அதாவது ராமோத்து கிளையாதை தாக்கி வீழ்ச்சியுறும்படி, தோத்து போகும்படி, அழியும்படி ஆகாபை தூண்டி விடுபவன் யாரேனும் உண்டா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றான். என்ன இறுதியாக அப்போ ஒரு ஆவி கடைசியா வருது, நான் அவனை ஆகாப தூண்டி விடுவேன் அப்படின்னு சொல்லுது ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவர் எதனால அப்படின்ட்டு கேட்பாரு, எப்படி எதனால அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த ஆவி சொல்லும், நான் பொய் வாக்கினர்கள் எல்லாரும் வாயிலும் இருந்து நான் பேசுவேன், அதை நம்பி அவன் புறப்படுவான் அப்படின்னு சொல்றது. உன்னை சரி போ அப்படியே செய்ய அப்படின்றாரு ஆண்டவர். போயிரும் அப்படின்னு சொன்ன இப்படி சொல்றாரு. இந்த இதை சொன்ன உடனே அப்போ செதேக்கியா அப்படின்னு இந்த பொய் வாக்கினர்கள் ஒருத்தன் என்ன செதேக்கியாங்கிறவரு மீகாவுடைய அருகே அவருடைய கன்னத்துல அரையறான் அந்த ஆளு. ஆண்டவரின் ஆவி உன்னிடம் பேசும்படி எப்படி என்னை விட்டுட்டு உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்காரு கோபத்துல. அதுக்கு அவர் சொல்றாரு உடனே, நீ அவன் பயந்து ஓடி ஒளிவா ஒரு அறைக்குள்ள, என்ன நீ உன் அறைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளும் நாளென்று அதை தெரிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லுவாரு ஒரு பதில் ஸ்ட்ராங்கா. ஆனா பாருங்க, ஒரு இறைவாக்கினர், ஒரு தேவனுடைய மனிதன், ஆனாலும் அவனுக்கு துணிஞ்சு எப்படி அடிக்கிறாங்க பாருங்க. ஆனா கர்த்தர்கிட்ட உடனே இங்க பாருங்க, ஆண்டவரை கர்த்தரை என்னை அவன் அடிச்சுட்டான், அவனை அடியும், அதுல எல்லாம் கவனத்தை செலுத்தல அந்த இறைவாக்கினர். கர்த்தர் சொன்னதை சொல்லும், அதுக்கு பதில மட்டும் சொன்னாரு, நீ பயந்து ஓடி ஓடுவா அதை நடக்க போகுது, அப்போ நீ அதை தெரிஞ்சுக்கிடுவான்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அடிச்சதுக்கு பதில் அடி அடிக்கணும்னோ பதிலா கடவுள்கிட்ட எதை வேண்டணும்னோ அப்படிலாம் அவருக்கு தோணல. இதுதான் இறைவாக்கினர். கர்த்தருடைய ஊழியர்னா அப்படிதான். எப்படி அடி போடும்போது அவர் வாட்டு பட்டுட்டு வர்றாரு. அதோட மீகாயை கைது செய்து ஆகாபரசன் சொல்றான், மீகாவை கைது செய்து அங்க வைங்க, அவனுக்கு ரொம்ப சாப்பாடு கொடுக்காங்க, அளவோட கொஞ்சம் கொடுங்க, நான் நல்லா திரும்பி வரும்போது அவனை பாத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ மீகாயா சொல்றாரு, நீ நலமே திரும்பி வந்தீர்னா நான் கடவுள் என்னை கொண்டு பேசலங்கிறத நான் எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்போ இப்படி இருக்கும்போது ஆகாப்பு என்ன செய்யறாரு, சண்டைக்கு போறாங்க இவங்க ரெண்டு பேரும்.
அப்ப சீரியாவின் அரசன் சொல்றான், நீங்க எல்லாரும் ஒரே குறியா மத்தவங்களெல்லாம் அடிக்காம அந்த ஆகாபு அரசன் அவனே குறி வச்சு அவனே கொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப யோசபாத்து ஆகாபு அரசன் மாதிரி வேஷம் போட்டுட்டு போயிருவான். அவனை எல்லாரும் சுத்தி வளைச்சோடனே அவன் ஐயோ ஆண்டவரே கத்துனோடனே ஐயோ இவன் இல்ல அரசன், இஸ்ரேல் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு வீரன் தெரியாம குறி இல்லாம சும்மா யதார்த்தமா ஒரு அம்பு விடும்போது அது இவன் மேல பாஞ்சிருது. அந்த நெஞ்சுல போட்டிருக்கிற அந்த அந்த இது இருக்குல்ல, அதையும் தாண்டி அந்த உரை பாதுகாப்பு உரை இது இருக்குல்ல, அதையும் தாண்டி உள்ள போய் குத்திட்டு, அப்போ காயத்துல இருந்து ரத்தம் நிறைய வலிது. நிறைய ரத்தம் வலிந்து தேரினுடைய அடித்தளத்துல நினைக்குது. அன்னைக்கு மாலையே அவன் செத்துட்டான். அது என்னைய அங்க தூக்கிட்டு போ, அது இஸ்ரவேலுடைய கவசம் இருக்குல்ல, அந்த கவசத்தின் இடவழியே பாயுது. அப்ப அவன் தன் தேரைய நோக்கி தேரை திருப்பிட்டு போ, அப்ப போர் முனையிலிருந்து வெளியே என்னை கொண்டு போ, நான் ரொம்ப காயமுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். அங்க எனக்கு அப்படியே அங்க உட்காந்து ரத்தம் நிறைய ரத்தம் ஒழிஞ்சு அந்த தேருடைய அடிப்பகுதியை நினைக்குது. அவனை அன்னைக்கு மாலையா இறந்தான். கதிரவன் மறைஞ்ச நேரத்துல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நாட்டுக்கும் எங்கேயும் போயிட்டாங்க. சமாரியாவில அவனை அடக்கம் செய்யறாங்க. சமாரியா குளத்துல அவனுடைய தேரையும் கவசத்தையும் கழுவுலாங்க. ஆண்டவரோட வாக்கின்படியே நாய்கள் அவனது ரத்தத்தை நக்கின. அதே மாதிரி இசபேல் அரசியும் இறந்து போயிடுவான். இசபேல் அரசி அந்த செய்தியை கேட்கும்போது அங்க யோசபாத் அவளும் செத்துருவான் அந்த மதில இருந்து விழுந்தேமா. அடுத்து அந்த இஸ்ரேல் அரசன் ஆகாபு 4ஆம் ஆண்டில் யோசபாத் யூதாவின் அரசன் ஆயிட்டு இருக்கான்ல. இப்போ ஆட்சி தொடங்கிய போது வயசு 35. அதுக்கப்புறம் 25 வருஷம் ஆண்டு இருக்கான். அவன் உண்மையிலே யோசபாத் அரசன், யூதாவின் அரசன். ஏன்னா ஆண்டவர் திரும்ப நேர்மையோட நடந்துட்டான். யோசபாத் இஸ்ரேலின் அரசனுடன் எப்போதும் நல்லுறவு கொண்டிருந்தான்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி யோசபாத் அரசன் தங்கம் கொண்டு வருவதற்காக ஓபீருக்கு செல்லும் கப்பல்களை கட்டினான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி யோசபாத் அரசன் தன் மூதாதையுடன் தொழில் கொண்டான். அதுக்கப்புறம் அவனோட மகன் யோராம் அரியணை ஏறினான். அதுக்கப்புறம் யூதாவின் அரசன் யோசபாத்தின் 17ஆம் ஆட்சி ஆண்டில் அப்படி நடந்துட்டு இருக்கிறப்போ ஆகாபினுடைய மகன் அகசியா இஸ்ரேலின் அரசன் ஆனான். அவன் சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் மீது 7 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். ஆகாபின் மகன் அகசியா. அதான் அவன் அவங்க அப்பா தகப்பன மாதிரியே அவன் யோராபாவின் பாவத்தை எல்லாம் செய்யறான். பாகால வழிபாடு எல்லா வழியிலும் நடந்தான். பாகாலை வணங்கி வழிபட்டு எல்லாவற்றிலும் தன் தந்தை வழியில் நின்று இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜெபம். நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மர கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். திருப்பாடல் 52:8. நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவமர கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தரே, இந்த அருமையான நேரத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவராகிய கர்த்தரே, கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலைத்திருக்கிறேன் என்று தாவீது அரசர் பாடுகிறார். எலியா இறைவாக்கினர் பஞ்சத்தால் வாடிய போது நீர் அவருக்கு காகங்களை கொண்டு போஷித்தீர். தேவனே, பஞ்ச காலத்திலும் கொரோனா காலத்திலும் எங்களை நீரே போஷித்தீர், காப்பாற்றினீர். குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் நாங்கள் வாடி நின்ற வேளையில் இன்று தேவரீர் நல்ல மழையை தந்து அற்புதமாக எங்களை ஆசீர்வதித்தீர். இவ்வாறு மிருக ஜீவன்களையும் காப்பாற்றினீர், வயல்வெளிகளை செழிக்கச் செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, மனிதர்கள் இன்று தேவனை, அவருடைய பேரன்பை உணராமல், அவருக்கு நன்றி செலுத்தாமல், பிரதிநேசம் காட்டாமல் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு நல்லறிவு புகட்டியறலும் வியப்புக்குரிய அன்பை, தேவனின் பேரன்பை மக்கள் உணர்ந்து கொள்வார்களாக. உணர்ந்து வாழ நல்ல உணர்வை, இதயத்தை தந்தருள்.
இறைவாக்கினர்களுள் நான் ஒருவனே எஞ்சியிருக்கிறேன், என்னையும் கொல்ல தேடுகிறார்களே என்று பயந்தார். ஆனால் கர்த்தரோ பாகாலுக்கு மண்டியிடாத 7000 பேரை தாம் காப்பாற்றி வைத்திருப்பதை எலியா அறியச் செய்தார். தேவனே, பொய் தீர்க்கதரிசிகளும் பொய் இறைவாக்குகளும் அரசர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உண்மையான இறைவாக்கை உரைப்பவனோ கடிந்து பேசப்படுகிறான், கைது செய்யப்படுகிறான். தேவனே, இன்றைய நிலையும் அதுதான். தேவனுடைய மக்கள் நெருக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள், புறந்தள்ளப்படுகிறார்கள். அவர்களுக்கு தீமை செய்பவர்களோ கொந்தளித்து எழும்புகிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தரே, உம் தேவ ஜனங்களை காப்பாற்றும். அவர்கள் மீது இரக்கமாயிரும். அவர்கள் உம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் மேலும் மேலும் திடப்பட்டு பலப்பட்டு வாழ்வார்களாக. கர்த்தரை நம்பி வாழவும், கர்த்தருக்கு அஞ்சி வாழவும், கர்த்தரை அண்டி வாழவும் மக்களை பயிற்றுவிப்பீராக. இந்த கடைசி கால போராட்ட காலத்தில் இவர்கள் தங்கள் உணவுக்காக, உடைக்காக, பணத்துக்காக மட்டுமே ஓடிக்கொண்டு அலையாமல் தேவனை நோக்கி ஓடி வரும் இவர்களுக்கு கற்பித்தரணும். அதற்கான நல்ல மனதை எங்களுக்கு தாரும். தேவனே, சிறு குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்களை ஆசீர்வதித்தரலும். உம் அன்பினால் நிரப்பு. கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தை காப்பாற்று, எங்கள் ஊரை காப்பாற்று, தமிழ்நாட்டை காப்பாற்று, தேசத்தை காப்பாற்று, இந்த உலகத்தை காப்பாற்று. உம் மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆம். வாக்குத்தத்த வசனம். கடவுளே, உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன், இதுவே நன்று. திருப்பாடல் 51:9. கடவுளே, உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன், இதுவே நன்று. திருப்பாடல் 51:9. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மாரநாதா, மாரநாதா. ஆண்டவராகிய இயேசுவே வாரும், ஆண்டவராகிய இயேசுவே வாரும். உங்கள் சிந்தனைக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு முடிக்கிறேன். கர்த்தாவே என் பலனே. என் தலைப்பு. கஷ்டமா இருக்கிறதா, வலிக்கிறதா நடப்பதற்கு, வாழ்க்கையை நடத்துவதற்கு? கர்த்தாவே என் பலனே என்று சொல்லுங்கள், அடிக்கடி சொல்லுங்கள். கால்களில் ஒரு பலன், வாழ்க்கையில் ஒரு பலம் கிடைக்கும். சிறு குழந்தைகளுக்கும் இதை சொல்லித்தாருங்கள். அம்மா கை வலிக்குதுன்னா, அப்பா ஏசப்பா கர்த்தாவே என் பலனே இப்படிலாம் சொல்லுமா, அப்படிலாம் சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. அதுங்க சொல்லும், அதுங்களுக்கு கத்துக் கொடுங்க. நாம கத்துக் கொடுக்கலாம், அதுங்களுக்கு வேற யாரு கத்து தருவா? ஏனெனில் நம் பலன் குன்றும் போது அவரது பலம் நம்மை தாங்குகிறது. அதுதான் உண்மை. கர்த்தரது ஓங்கிய புயமும் பலத்த கரமும் எப்போதும் நமக்கு ஆதரவாய் உள்ளது. மறந்து விடாதீர்கள் மக்களே, தேவஜனங்களே. என் கால் சறுக்குகிறது என்று சொன்னபோது, ஆண்டவரே உம் பேரன்பு என்னை தாங்கிற்று, உம் பேரன்பு என்னை தாங்கிற்று அப்படின்னு திருப்பாடல் சொல்லுது. அதனால சோதனைகளே நம்ம பயப்பட வேண்டியதில்லை. பயம் வந்தாலோ பலம் குன்றுனாலோ நம்ம கர்த்தாவே என் பலனே, கர்த்தாவே என் பலன் சொல்லுங்க. காலையில சாயங்காலம் வரை உங்களுக்கு எப்பெல்லாம் பயமா இருக்கோ, எப்பெல்லாம் பலன் குண்டி போறதா உணர்றீங்களோ அப்பெல்லாம் சொல்லுங்க. சொல்லி பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பலன் நம்முடைய பலம். கர்த்தர் நம்முடைய பலனா இருக்கும்போது நமக்கு எந்த குறையும் வராது. அதனால கர்த்தாவே என் பலனேன்னு அவரை கூடும்போது அவருடைய பலன் நம்மகிட்ட வந்து சேர. இது உண்மை, இது என்னுடைய அனுபவம், நீங்களும் செய்யுங்க. அடுத்தது ஒண்ணு சின்னது கருத்து. சோதனையின் பாதை. இப்ப சோதனைகள் உங்களை துரத்தலாம். அடுத்து அதாவது சில தீய மனிதர்கள் உங்களை துரத்தலாம், சில முச்செடிகள் உங்கள் பாதையில் கிடக்கலாம், சில விஷப்பூச்சிகள் உங்களை எதிர்த்து வரலாம், உங்களை சுற்றி விஷ காளான்கள் முளைக்கலாம். அஞ்சாதீர்கள், கர்த்தர் எனக்கு கற்பித்தார். அதனால் நான் இப்ப முன்னாடி எல்லாம் சொல்லுவேன், ஏசப்பா ஐயோ வலிக்குதே, ஏசப்பா பண்றாளே, இப்படி பண்றாளே, ஐயோ செய்வனு வச்சுட்டாலே, அவ அப்படி பண்றாளே, இப்படிலாம் ஏசப்பா என்னை காப்பாத்துங்க, ஏசப்பா அவளை அப்படி பண்ணுங்க, இப்படி எனக்கு பேசிட்டா அவளை என்னன்னு கேளுங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன் முன்னாடி எல்லாம். ஆனா நான் இப்போது சொல்கிறேன்,
கர்த்தர் எனக்கு கத்து கொடுத்துருக்காரு. என்ன அதை நான் உங்களுக்கும் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், வயசு இவ்வளவு காலம் கர்த்தர் கத்தந்திருக்காரு, சும்மா இல்ல. அப்ப எனக்கு இப்போ எவ்வளவு வயசு ஆகுது, இப்போ 50க்கு மேல 55க்கு மேல வந்த பிறகுதான் அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொஞ்சமா பயிற்சி தந்திருக்காரு. அதனால நீங்க பயப்படாதீங்க, நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி முன்னேறுங்க. இப்போ நான் சொல்றேன், ஏசப்பா இந்த முள் பாதையில் நடக்க அனுமதித்தீர், நன்றி. இந்த முள் செடிகள் இந்த துன்பங்களை கர்த்தர் அனுமதித்தீர், நன்றி ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்றேன். எனவே இந்த பாதையில, இந்த முற்பாதையில தான் போகணுங்களோ அதை நீங்களும் இப்ப சொல்றது இல்ல. கடைசி காலம் நம்ம என்னைக்கு ஆண்டவர்கிட்ட போறோமோ, எத்தனை நாள் தான் இப்படி காப்பாத்துங்க நம்ம கடவுள்கிட்ட சொல்லிப்போம். அவர் சித்தத்துக்கு நம்மளை அடக்குவோம், கொஞ்சம் அவருடைய பலத்த கருத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் நம்மளை அடங்கி இருக்க பழக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் கர்த்தர்கிட்ட சொல்றேன், கர்த்தரை நீர் அனுமதித்தீர். ஆனா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம், இந்த துன்பங்களையோ அந்த முட்களையோ நீர் அனுமதித்தீர் என்றால் நான் தயார் ஆண்டவரே. ஓகே ஆண்டவரே, நான் போறேன் இதே பாதையில, நீர் இருக்கீங்கல்ல அப்படின்ட்டு. இந்த பகைகள், இந்த முட்செடிகள், இந்த முள் பாதை, இவற்றின் வழியே நடக்க நான் ரெடி, தயார். ஏனெனில் தேவரீர் அனுமதிக்காமல் எதுவும் என்னை அணுகாது ஆண்டவரே. நான் கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன் இப்போ. ஆனா கர்த்தர், நான் இப்படி பேசினோடனே கர்த்தர் எனக்கு ஒரு டிக் போடுறாரு. கர்த்தர் டிக் பண்றாரு எனக்கு மனசுக்குள்ளே. அவர் ஏசப்பா டிக் குட் அப்படின்னு டிக் போடுறாரு. நீங்களும் எல்லாரும் கர்த்தரை அண்டி கர்த்தருக்கு அஞ்சி வாழ்வீர்களாக. கர்த்தருக்கு ஆமன். இயேசு நாமத்தினாலே ஆமன். பிதாஸ்தன் பரிசுத்த ஆவியின் பெயராலே